ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க நீங்கள் சேவைக்கான செய்தித்தாள்களை எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு சென்டர்லேயுமே என்னென்ன சேவா பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய செய்தித்தாள்களில் போடுறாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் வரும். ஒவ்வொரு சென்டர்லேயுமே எப்படியெல்லாம் சேவா பண்ணுறாங்க, நாமும் இது போல் சேவா செய்யணும் அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு ஊக்க உற்சாகம் வரும். இப்போ எல்லாம் மெயில்கள் மூலமாக கூட ஒவ்வொரு சென்டர்லேயும் என்ன சேவா பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிறைய அனுப்புகிறாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ தான் ஊக்க உற்சாகம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. மேலும் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளுக்கு பாபா சுகம் கொடுக்கறது கிடையாது, ஆனால் சுகத்துக்கான வழியை தான் காட்டுறாரு. ஏன் அப்படின்னா, சிவபாபாவுக்கு எல்லாருமே குழந்தைங்க தான். ஒரு குழந்தைகளுக்கு சுகம் கொடுக்கறது மட்டும் சரியானது கிடையாது. லௌகீகத்துல தான் தந்தை தன்னுடைய சொத்தை சரிசமமாக பிரிச்சு கொடுப்பாங்க. ஆனா பாபா இங்க பிரிச்சு கொடுக்கறது கிடையாது, சுகத்துக்கான வழியை காட்டுறாரு. அந்த வழிப்படி குழந்தைங்க எந்த அளவுக்கு நடக்கிறாங்க, தன்னுடைய முயற்சியை பொறுத்து தான் உயர்ந்த பதவி அடைகிறாங்க. அந்த வழிப்படி நடந்தாங்கன்னா சுகமுடையவர்களாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. மேலும் பாபா கல்பத்தினுடைய இந்த சங்கம யுகத்துல தான் இந்த ஞானத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. புரிந்து கொண்டவர்கள் புத்திசாலிகள், புரியாதவர்கள் கல்புத்தி உடையவர்கள். பாபா சொல்றாரு, நீங்களும் அற்ப புத்தி உடையவர்களாக தான் இருந்தீங்க, அந்த அற்ப புத்தியில கூட சதவிகிதம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கலியுகத்துல அளவில்லா துக்கம் இருக்கு அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. இதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க புத்திசாலிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இந்த கலியுகம் துக்க உலகமாக இருக்கு, இதன் மீது நமக்கு வெறுப்பு வரணும் அப்படின்னு சொல்றாரு பாபா. மேலும் பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை முதல்ல நம்ம தாரணா செய்து மற்றவர்களையும் தாரணா செய்ய வைக்கணும். ஞானத்தை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கணும். மற்றவர்களுடைய அதிர்ஷ்டத்தையும் நீங்க எழுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கும் பொழுது இவங்களும் ஒரு ஆத்மா அப்படின்னு ஆத்மாவை பார்த்து பேசுங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு புரிய வைங்க. தேக அபிமானத்துல துளி அளவு கூட நீங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பாபா எந்த அளவுக்கு அளவில்லா சுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த சுகத்தை மற்றவர்களுக்கு நம்ம பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாபா. இது போல நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 18/7/2024 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளை, சேவை செய்திகளை கேட்பதிலும் படிப்பதிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். ஏனெனில் இதன் மூலம் ஆர்வம் உற்சாகம் அதிகமாகின்றது. சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. கேள்வி: சங்கம யுகத்தில் உங்களுக்கு தந்தை சுகம் கொடுப்பது கிடையாது, ஆனால் சுகத்திற்கான வழி காண்பிக்கின்றார். ஏன்? பதில்: ஏனெனில் அனைவரும் தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். ஒரு குழந்தைகளுக்கு மட்டும் சுகம் கொடுப்பது சரியானது கிடையாது. லௌகீக தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு சரிசமமான பங்கு கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தை பங்கை பிரித்து கொடுப்பது கிடையாது. சுகத்திற்கான வழி காண்பிக்கின்றார். யார் அந்த வழிப்படி நடக்கின்றனரோ, முயற்சி செய்கின்றனரோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைகின்றனர். குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் முயற்சியில்தான் இருக்கிறது. ஓம் சாந்தி. பாபா புல்லாங்குழல் அதாவது முரளி வாசிக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள். முரளியானது அனைவரிடத்திலும் செல்கிறது. யார் முரளி படித்து சேவை செய்கின்றார்களோ அந்த செய்திகள் பத்திரிகைகளில் வருகின்றன. ஏன்னா பாபா முரளியில் எப்படியெல்லாம் சேவா செய்யணும் அப்படின்னு நிறைய வழிகளை சொல்லியிருக்கிறாரு இல்லையா. முரளி படிச்சுட்டு சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களுடைய அந்த செய்தி நம்மளுடைய பத்திரிகையில எல்லாம் போடப்படுது. எந்த குழந்தைகள் பத்திரிகையை படிக்கின்றார்களோ அவர்கள் எந்தெந்த சென்டர்களில் என்ன சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன போன்ற சேவை செய்திகளை அறிந்து கொள்கின்றனர். யார் படிக்கவோ இல்லையோ அவர்களுக்கு எந்த செய்தியும் தெரியாது மற்றும் முயற்சியும் செய்ய மாட்டார்கள். படிக்கல அப்படின்னா சேவை செய்யறதுக்கு முயற்சியும் செய்ய மாட்டாங்க.
சேவை செய்திகளை கேட்டு நானும் இவ்வாறு சேவை செய்வேன் என்று உள்ளத்தில் நினைக்கின்றனர். பத்திரிகையின் மூலம் நமது சகோதர சகோதரர்கள் எந்த அளவிற்கு சேவை செய்கின்றனர் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவிற்கு சேவை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள். ஆகையால் பத்திரிகையும் சேவைக்கான உற்சாகத்தை கொடுக்கின்றது. இதில் எந்த தவறும் கிடையாது. படிக்காமல் இருப்பதுதான் தவறு. எங்களுக்கு வார்த்தைகள் புரியவில்லை என்று சிலர் கூறுகின்றனர். அட, ராமாயணம், பாகவதம், கீதை போன்றவைகளை கேட்பதற்கு செல்கின்றீர்கள். இதையும் கேட்க வேண்டும். இல்லையெனில் சேவைக்கான ஆர்வம் அதிகரிக்காது. இந்த இடத்தில் இவ்வாறு சேவை நடைபெற்றது. ஆர்வம் இருந்தால் படித்துவிட்டு மற்றவர்களுக்கும் கூறுவர். பத்திரிகைகளை படிக்காதவர்கள் பல சென்டர்களில் இருப்பர். பலர் சேவைக்கான பெயர் அடையாளமும் இல்லாமல் இருக்கின்றனர். சேவனா என்னன்னே தெரியாம இருக்காங்கிறார். சேவையே செய்யறதில்லைங்கிறார். ஆக பதவியும் அவ்வாறே அடைவர். ராஜ்யம் உருவாகி கொண்டிருப்பதை அறிவீர்கள். யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு அங்கு பதவியை அடைகின்றனர். படிப்பில் கவனம் செலுத்தவில்லை எனில் தோல்வியடைந்து விடுவீர்கள். அனைத்திற்கும் ஆதாரம் இந்த நேரத்திற்கான படிப்பின் மீது தான் இருக்கிறது. எல்லாத்திற்குமே ஆதாரம் இந்த நேரத்தில் படிக்கக்கூடியது தான். எந்த அளவிற்கு படிக்கின்றோமோ, மற்றவர்களுக்கு கற்பிக்கின்றோமோ அந்த அளவிற்கு தனக்கு லாபம் ஏற்படுகிறது. பல குழந்தைகளுக்கு பத்திரிகைகளை படிப்பதற்கான எண்ணம் வருவதே கிடையாது. அவர்கள் ஒரு பைசாவிற்கும் உதவாத பதவியை அடைவார்கள். இவர்கள் முயற்சி செய்யாததால் தான் இந்த பதவி அடைந்திருக்கின்றனர் என்ற எண்ணம் அங்கு இருக்காது. எங்க சத்தியுகத்தில் இருக்காது. கர்மம் விகர்மத்திற்கான விஷயங்கள் அனைத்தையும் இப்பொழுது புத்தியில் இருக்கிறது. இப்போதான் அதில் ஞானம் இருக்கு. கர்மா அகர்மா விகர்மா, என்ன செயல் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஞானம் இப்போதான் உங்க புத்தியில் இருக்கு. ஆனா சத்தியுகத்தில் இது இருக்காது. கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் தந்தை புரிய வைக்கின்றார். புரிந்து கொள்ளாதவர்கள் கல் புத்தி உடையவர் ஆவார்கள். நாமும் அற்பமான புத்தி உடையவர்களாக தான் இருந்தோம். அதிலும் சதவிகிதம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. இதில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. பாபா சரியாக தான் கூறுகின்றார் என்பதை புத்திசாலிகளாக இருப்பவர்கள் உடனே புரிந்து கொள்கின்றனர். நேற்று நாமும் எவ்வளவு துக்கமானவர்களாக இருந்தோம். அளவற்ற துக்கத்துக்கு நடுவில் இருந்தோம் என்பதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். நாமளும் எவ்வளோ அளவில்லா துக்கத்தில் இருந்தோம். இப்பொழுது மீண்டும் அளவில்லா சுகத்தினுள் சென்று கொண்டிருக்கிறோம். இது ராவண ராஜ்யம், கலியுகம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அறிந்து கொண்டும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கவில்லை எனில் எதையும் அறிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுவார். இது ரொம்ப துக்கமான உலகம், நம்ம எல்லாருமே சுக உலகத்துக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். அப்படி நீங்கள் புரிய வைக்கல அப்படின்னா நீங்கள் எதையுமே தெரிஞ்சிக்கல அப்படின்னு தான் பாபா நான் புரிஞ்சுப்பேங்கிறார் பாபா. அறிந்திருக்கின்றீர்கள் எனில் சேவை செய்து அந்த செய்தியானது பத்திரிகைகளில் வர வேண்டும். நாளுக்கு நாள் பாபா மிகவும் எளிய கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கின்றார். கலியுகம் குழந்தையாக இருக்கின்றது என்று அவர்கள் நினைக்கின்றனர். இன்னும் 40,000 வருஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சங்கமத்தை புரிந்து கொண்டால்தான் சத்தியுகம் மற்றும் கலியுகத்தின் வேறுபாட்டை உணர முடியும். கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது. அளவற்ற சுகத்தை குழந்தைகளாகிய நமக்கு தந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுங்கள். வேறு யாரும் இவ்வாறு புரிய வைக்க முடியாது. நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் அந்த அளவுக்கு அளவில்லா சுகத்தை நாங்கள் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு வர்ணனை செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைங்கிறார் பாபா. நீங்கள் புது விஷயங்களை கூறுகின்றீர்கள். நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கின்றீர்களா அல்லது நரகவாசிகளாக இருக்கின்றீர்களா என்று யாரும் இவ்வாறு கேட்க முடியாது.
பாபா குழந்தைங்க நீங்கள் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டு புரிய வைக்க முடியும். வேறு யாருமே இந்த மாதிரி கேட்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். புரிய வைக்கக்கூடிய குழந்தைங்க உங்களில் கூட வரிசை கிரமம் தான் அப்படிங்கிறாரு. இவ்வளவு கருத்துக்களை நினைவு செய்ய முடிவதில்லை. பாபா சொல்லக்கூடிய அவ்வளோ கருத்துக்களையும் நினைவில் வைக்க முடியறதில்லை. புரிய வைக்கின்ற நேரத்தில் தேக அபிமானம் வந்து விடுகிறது. ஆத்மாதான் கேட்கின்றது அல்லது தாரணை செய்கின்றது. ஆனால் நல்ல நல்ல மகாரதிகளும் இதனை மறந்து விடுகின்றனர். தேக அபிமானத்தில் வந்து பேச ஆரம்பித்து விடுகின்றனர். இவ்வாறு அனைவருக்கும் ஏற்படுகிறது. அனைவரும் முயற்சியாளர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மா என்று உணர்ந்து பேசுகின்றனர் என்பது கிடையாது. ஆத்மா என்று நினைத்துதான் தந்தை ஞானம் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் நிலைத்திருப்பதற்கு சகோதரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில நிலைச்சிருக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது, சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். மற்றவங்களுக்கும் இதை நம்ம புரிய வைக்கணும். இப்பொழுது சங்கமயுகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாபா வழி கூறுகின்றார். பாபா சுகம் கொடுக்கின்றார் என்பது கிடையாது, சுகத்திற்கான வழி கூறுகின்றார். பிறகு யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றாரோ அந்த அளவிற்கு சுகத்தை அடைகின்றனர். சுகத்தை கொடுப்பது கிடையாது, தந்தையின் ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் சுகம் அடைகின்றீர்கள். பாபா வழி மட்டுமே கூறுகின்றார். ராவணனிடமிருந்து துக்கத்திற்கான வழிதான் கிடைக்கிறது. ஒருவேளை தந்தை கொடுக்கின்றார் எனில் பிறகு அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஆஸ்தி கிடைக்க வேண்டும். லௌகிக தந்தை சொத்தை பிரித்து கொடுப்பது போன்று இல்லையா? சிவபாபா வந்து எல்லாருக்கும் சுகத்துக்கான வழியை தான் கொடுக்குறாரு. லௌகிக்கத்தில் தான் அப்பா வந்து தன்னுடைய சொத்தை வந்து எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்குறாங்க. பாபா அந்த மாதிரி சொத்தை வந்து பிரித்து கொடுக்கறது கிடையாது. அப்படி கொடுத்தா அது வந்து சரியானது கிடையாது இல்லையா? ஒருத்தருக்கு வந்து சுகம், ஒருத்தருக்கு துக்கம், அப்படியெல்லாம் வந்து சிவபாபா வந்து கொடுக்க முடியாது. அதற்கான வழியை தான் அவர் காட்டுறாரு. அந்த வழிப்படி நடந்தீங்க அப்படின்னா அந்த சுகத்தை நீங்கள் அடைய முடியும்னு சொல்கிறார் பாபா. இங்கே யார் எவ்வளவு முயற்சிக்கின்றார்களோ அந்த அளவு பலனை அடைகிறார்கள். தந்தை மிக எளிய வழியை கூறுகின்றார். இவ்வாறு செய்தீர்களில் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உயர்ந்த பதவியை அடைவீங்க அப்படின்னு பாபா நமக்கு வழி கொடுக்கிறாரு. நான் அனைத்தையும் விட உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்று குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாரை விட நான் உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னு நீங்க தான் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறார் பாபா. படிக்க வேண்டும். இவர் உயர்ந்த பதவியை அடையட்டும், நான் அப்படியே அமர்ந்திருக்கிறேன் என்பது இருக்கக்கூடாது. இவங்க அடையட்டும், நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம இருக்கக்கூடாதுங்கிறார் பாபா. முதல்ல வந்து முயற்சி தான். நாடகப்படி கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. நாடகத்துல உயர் பதவி அடையணும்னா முயற்சி செஞ்சாதான் அடைய முடியுங்கிறது நாடகத்துல இருக்குங்கிறார் பாபா. சிலர் தீவிரமாக முயற்சி செய்கின்றனர், சிலர் குறைவாக. அனைத்தும் முயற்சியில்தான் இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை வழி கூறி இருக்கின்றார். எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு விக்கிரமங்கள் அழிந்துவிடும். என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு இது ஒரு வழி பாபா நமக்கு சொல்றாரு. அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணோம், அவரை நினைச்சோம் அப்படின்னா நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய விக்கிரமங்கள் என்ன ஆகுது? விநாசம் ஆகுது. இது போலதான் பாபா நமக்கு வந்து வழி சொல்றாரு. நாடகம் என்று விட்டு விடக்கூடாது. நாடகத்துல இருந்தது அப்படின்னா நான் முன்னேறிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம இருந்துடக்கூடாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெறுகிறது. ஆக யார் என்ன நடிப்பு நடித்திருக்கின்றார்களோ அதையும் மீண்டும் நடிக்க வேண்டியிருக்கும். அனைத்து தர்மங்களும் மீண்டும் தங்களது நேரத்தில் வருவார்கள். கிறிஸ்துவர்கள் இப்பொழுது 100 கோடி இருக்கின்றனர் எனில் அவர்கள் மீண்டும் நடிப்பதற்காக வருவார்கள். அதே 100 கோடி ஆத்மா திரும்பவும் வருவாங்க. ஆத்மா விநாசம் ஆவது கிடையாது. அதன் நடிப்பையும் ஒரு பொழுதும் விநாசம் செய்ய முடியாது.
இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக புரிய வைக்கவும் செய்வார்கள். ஞானத்தை புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கவும் செய்வாங்க. செல்வம் தானம் கொடுப்பதால் ஒரு பொழுதும் குறையாது. தாரணை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களையும் செல்வந்தர்களாக ஆக்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் தன்னையும் தாழ்வாக நினைக்கின்றனர். உங்களால் கூற முடியவில்லை எனில் உங்களது அதிர்ஷ்டத்தில் பைசாவிற்கு உதவாத பதவி கிடைக்கும் என்று ஆசிரியர் கூறுவார். அதிர்ஷ்டம் இல்லை எனில் என்ன முயற்சி செய்ய முடியும்? இது எல்லையற்ற பாடசாலை ஆகும். ஒவ்வொரு ஆசிரியரின் பாடமும் தனித்தனியானதாக இருக்கும். பாபா கற்றுக் கொடுக்கும் முறையானது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். மேலும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இல்லையா? உலகத்தில் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் இருப்பாங்க, நிறைய படிப்பு இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு சிவபாபா ஒரே படிப்பை தான் சொல்லி கொடுக்குறாரு. அதை பற்றி நீங்கள் தான் இப்போ அந்த படிப்பை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்கிறார் பாபா. வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கின்றீர்கள், இருந்தாலும் புரிந்து கொள்பவர்கள் மிகவும் குறைவு. புத்தியில் அமர்வதே கிடையாது. எந்த அளவிற்கு நெருக்கத்தில் வருகின்றீர்களோ புத்திசாலிகளாக ஆவதை பார்க்க முடிகின்றது. பாபாவுடைய நெருக்கத்தில் வர வரதான் நம்ம புத்திசாலியாகவே ஆக முடியும். இப்பொழுது மியூசியம், ஆன்மீக கல்லூரி போன்றவற்றை திறக்கின்றோம். உங்களுடையதோ பெயரே தனிப்பட்டது, ஆன்மீக பல்கலைக்கழகம். அரசாங்கமும் பார்க்கும், உங்களுடையது உலகாய பல்கலைக்கழகம், இது ஆன்மீகம் என்று கூறுங்கள். ஆத்மா படிக்கின்றது, ஆத்மா படிக்கிறதுனால இது ஆன்மீக பல்கலைக்கழகம். முழு 84 பிறவி சக்கரத்தில் ஒரே ஒரு முறை ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். 3 மணி நேரத்திற்கு பின்பு நாடகம், அதாவது சினிமா மீண்டும் அதே போன்று நடப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அது ஒரு முறை ரெக்கார்டாகி சிடியில் ரெக்கார்டாகி போட்டுட்டாங்க. 3 மணி நேரம் ஒரு முறை முடிஞ்சிருச்சு. 3 மணி நேரம் பார்த்து முடிச்சிட்டோம். திரும்பவும் அதே தானே நடக்கும். அதே போல தான் இதுவும் 5000 ஆண்டிற்கான நாடகம். அது போன்றே திரும்பவும் நடைபெறுகிறது. இதனை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்திருக்கின்றீர்கள். அவர்கள் புத்தியில் சாஸ்திரங்கள் மட்டுமே சரி என்று நினைக்கின்றனர். உங்களிடத்தில் எந்த சாஸ்திரமும் கிடையாது. தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். தந்தை ஏதாவது சாஸ்திரத்தையாவது படித்திருக்கின்றாரா என்ன? சிவபாபா எந்த சாஸ்திரத்தை எடுத்து படிச்சு நமக்கு சொல்றாரு? அவரே ஞான கடல். அவர்கள் கீதையை படித்துவிட்டு கூறுவார்கள், தாயின் வயிற்றிலேயே படித்துவிட்டு பிறக்க மாட்டார்கள். எல்லையற்ற தந்தையின் பாகமே கற்பிப்பதாகும். தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். உலகத்திற்கே தெரியவே இல்லை. அவரே அவருடைய அறிமுகத்தை கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது. வேற எதனாலேயும் அவரை தெரிஞ்சுக்க முடியாது. தந்தை ஞான கடலாக இருக்கின்றார் என்று பாடவும் செய்கின்றனர். கிருஷ்ணரை ஞானக்கடல் என்று கூறுவதில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணர் ஞானக்கடலாக இருக்கின்றார்களா என்ன? கிருஷ்ணரும் ஞானக்கடல் கிடையாது, லக்ஷ்மி நாராயணரும் ஞானக்கடல் கிடையாது. இதுதான் அதிசயமானதாகும். பிராமணர்களாகிய நாம் தான் ஸ்ரீமத் படி இந்த ஞானத்தை கூறுகின்றோம். இந்த வகையில் நாம் பிராமணர்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். அநேக முறை ஆகியிருந்தோம், மீண்டும் ஆவோம். மனிதர்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்வார்கள். கல்ப கல்பத்திற்கும் நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாரு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சய புத்தி உடையவர்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள். பிராமணன் ஆகாமல் தேவதைகளாக எப்படி ஆக முடியும்? நம்பிக்கை வேணும். ஒவ்வொருவரின் புத்தியில் தான் இருக்கிறது. பள்ளிகளில் சிலர் ஸ்காலர்ஷிப் அடைகின்றனர். இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய புத்தியை பொறுத்து தான் இருக்குங்கிறார் பாபா. சில குழந்தைங்க நல்லா படித்து நல்லா ஸ்காலர்ஷிப் அடைகிறாங்க. சிலர் தோல்வி அடைந்து விடுகின்றனர்.
இது எல்லாமே புத்தியினுடைய ஆதாரத்தில் தானே இருக்குது. பிறகு மீண்டும் புதிதாக படிக்க வேண்டியிருக்கும். விகாரத்தில் விழுந்து விட்டால் செய்த வருமானம் எல்லாம் அழிந்து விடும். அந்த படிப்புலையாவது ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா திரும்ப படித்து பாஸ் ஆகிடலாம். இங்கே அது மாதிரி கிடையாது. விகாரத்தில் விழுந்துட்டீங்க அப்படின்னா செய்த எல்லா பவருமே போயிடுங்கிறார் பாபா. வருமானம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். பிறகு புத்தியில் எதுவும் அமராது, உள்ளுக்குள் நெருடல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று தந்தை கூறுகிறாரு. நம்ம விகாரத்தில் போயிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா உறுத்திக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த பிறப்பில் செய்த பாவங்கள் என்ன என்பதை அனைவருக்கும் தெரியும். மற்றபடி முந்தைய பிறவிகளில் என்ன பாவங்கள் செய்தோம் என்பது நினைவில் இருக்காது. இந்த பிறவியில நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம் நினைவு தெரிந்த காலத்திலிருந்து அது எல்லாருக்கும் நினைவுல இருக்கும். ஆனா முன்னாடி நம்ம என்ன செஞ்சோங்கிறது ஞாபகத்துல இருக்காது. கண்டிப்பாக பாவங்கள் செய்திருக்கின்றீர்கள். புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தவர்களோ பிறகு பாவ ஆத்மாக்களாக ஆகின்றனர். கணக்கு வழக்குகளை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். பல குழந்தைகள் மறந்து விடுகின்றனர், படிப்பது கிடையாது. ஒருவேளை படிக்கின்றார்கள் எனில் கண்டிப்பாக கற்பிக்கவும் செய்வார்கள். படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கு அவங்களால சொல்லாம இருக்கவே முடியாது. மந்த புத்தி உடைய சில குழந்தைகள் புத்திசாலிகளாக ஆகிவிடுகின்றனர். எவ்வளவு உயர்ந்த படிப்பாக இருக்கின்றது. மந்த புத்தியாக தான் இருக்கிறாங்க, ஆனால் படிச்சுட்டே இருக்கும் பொழுது சில குழந்தைங்க உடனே புத்திசாலியாகவும் ஆயிடுறாங்கங்கிறார். பாபாவுடைய படிப்பு அப்படிப்பட்ட படிப்பு. தந்தையின் இந்த படிப்பின் மூலம்தான் சூரிய வம்சம் சந்திர வம்சம் உருவாகின்றது. அவர்கள் இந்த பிறப்பில் படித்து பிறகு பதவியை அடைகின்றனர். இந்த படிப்பிற்கான பதவி புது உலகத்தில் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அது அதிக தூரம் கிடையாது. அந்த புது உலகத்துக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் கிடையாது. எவ்வாறு ஆடையை மாற்றுகின்றீர்களோ அவ்வாறு பழைய உலகை விடுத்து புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். விநாசமும் கண்டிப்பாக ஏற்படும். இப்பொழுது நீங்கள் புது உலகத்தை சார்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பிறகு இந்த பழைய ஆடையை விட்டு செல்ல வேண்டும். வரிசை கிரமமான ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்களே சொர்க்கத்தில் முதலில் வருவார்கள், மற்றவர்கள் பின்னால் வருவார்கள். சொர்க்கத்தில் வர முடியாது. யார் எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் ஃபர்ஸ்ட் வருவாங்க, மற்றவங்க எல்லாம் பின்னாடி தான் வருவாங்கங்கிறார் பாபா. சொர்க்கத்தில் தாச தாசிகளாக இருக்கக்கூடியவர்களும் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களாக இருப்பர். அனைவரும் வந்து விடுவார்கள் என்பது கிடையாது. இப்பொழுது ஆன்மீக கல்லூரிகளை திறந்து கொண்டே இருக்கின்றீர்கள். பாபாவுடைய இந்த கிளை நிலையம், இந்த ஆன்மீக கல்லூரியை நீங்க நிறைய திறக்கிறீங்க. அனைவரும் வந்து முயற்சி செய்வார்கள். படிப்பில் யார் வேகமாக செல்கின்றார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள். மந்த புத்தி உடையவர்கள் குறைவான பதவியை அடைவார்கள். நாளடைவில் மந்த புத்தி உடையவர்களும் நன்றாக முயற்சி செய்ய ஆரம்பித்து விடும் நிலையும் ஏற்படலாம். இவங்க மந்த புத்தியா இருக்காங்களே அப்படின்லாம் நினைச்சிட முடியாது. முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களும் முன்னேறிடுவாங்க. புத்திசாலிகளாக இருக்கும் சிலர் கீழேயும் சென்று விடலாம். இவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களும் கீழே கூட போயிடலாம். முயற்சியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த முழு நாடகமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து இங்கு நடித்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்துல ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய உடல் எடுத்து அவங்களுடைய நடிப்பை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. புது ஆடையை தாரணை செய்து புது நடிப்பை நடிக்கின்றது. ஒவ்வொரு பிறவியிலையும் ஆத்மாவுக்கு என்ன ஆகுது, புதுசா உடல் அப்படிங்கிற ட்ரெஸ் கிடைக்குது. புதுசா அவங்களுடைய நடிப்பை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. விதவிதமான நிலையை அடைகின்றது. சமஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது. வெளியில் யாரிடத்திலும் ஞானம் சிறிதும் கிடையாது. இந்த ஞானம் யாருக்கிட்டையுமே கிடையாது. தந்தை வந்து படிப்பிக்கின்ற பொழுதுதான் ஞானம் கிடைக்கின்றது. ஆசிரியரே இல்லை எனும் பொழுது ஞானம் எங்கிருந்து வரும்? அது பக்தி ஆகும். ஞானம்னு சொல்லி உலகத்துல சொல்றாங்க இல்லையா, அந்த சாஸ்திரம், அதையெல்லாம் பக்தி. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது ஷோபாபா சொல்றதுதான். பக்தியில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. மீராவிற்கு சாட்சாத்காரம் காட்சி ஏற்பட்டது, ஆனால் சுகம் இருக்கவில்லை அல்லவா? அவங்களுக்கு காட்சி கிடைச்சது, கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது, ஆனா அவங்களுக்கு சுகம் இல்லையே.
நோய் ஏற்படவில்லையா என்ன? அவங்களுக்கும் நோய் வராமல் இருந்ததா என்ன? அவங்களுக்கும் நோய் வந்தது. கிருஷ்ணருடைய காட்சியை பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோ சுகம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கும் நோய் வந்தது. நான் சத்தியுகத்தில் வந்து நோய் இல்லாமல் தானே இருப்பாங்க. அங்கு எந்த வகையான துக்கத்திற்கான விஷயமும் இருக்காது. எங்க சத்தியுகத்துல இங்கு அளவற்ற துக்கம் இருக்கிறது, அங்கு அளவற்ற சுகம் இருக்கிறது. இங்கு அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கின்றனர். அரசர்களுக்கும் துக்கம் இருக்கிறோம் அல்லவா? அரசர்களா இருந்தா கூட இங்க துக்கத்துல தானே இருக்காங்க. பெயரே துக்கதாமம் ஆகும், அது சுகதாமம் ஆகும். சம்பூர்ண துக்கம் மற்றும் சம்பூர்ண சுகத்தின் இது சங்கமமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் முழுமையான சுகம், கலியுகத்தில் முழுமையான துக்கம் இருக்கிறது. துக்கத்திற்கான வகைகளும் விருத்தியாகி கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் துக்கத்தினுடைய வகைகளுமே பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது. நாளடைவில் இன்னும் துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அளவற்ற துக்கத்திற்கான மலை விழும். பேசுவதற்கு அவர்கள் உங்களுக்கு மிகவும் நேரத்தை குறைவாகவே கொடுக்கின்றனர். இது மாதிரியெல்லாம் ஒரு மேடையில் போய் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரம் ரொம்ப குறைவாக தான் கொடுக்குறாங்க. 2 நிமிடம் கொடுத்தாலும் புரிய வையுங்கள். 2 நிமிஷம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் புரிய வைங்கிறார் பாபா. சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருந்தது, அதனை தந்தை கொடுக்கின்றார். ராவணனின் மூலம் அளவற்ற துக்கம் கிடைக்கின்றது. துக்கம் வந்து யாரு மூலமா கிடைக்குது? ராவணன் மூலமாக தான். காமத்தின் மீது வெற்றி அடையும் பொழுது உலகத்தையே வெல்ல முடியும் என்று தந்தை கூறுகின்றார். இந்த ஞானத்திற்கு விநாசம் ஏற்படுவது கிடையாது. சிறிது கேட்டாலும் சொர்க்கத்திற்கு வருவார்கள். பிரஜைகளாக அதிகமானவர் ஆகின்றனர். அரச பதவி எங்கே? பிரஜையாக இருப்பது எப்படி? ஒவ்வொருவரின் புத்தி தனிப்பட்டதாகும். யார் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றார்களோ அவர்களே நல்ல பதவி அடைகின்றனர். இந்த பள்ளிக்கூடமும் மிகவும் பொதுவானதல்ல. மற்ற பள்ளிக்கூடம் மாதிரி இது ஒரு காமனான பள்ளிக்கூடம் இது கிடையாதுங்கிறார். பகவான் வந்து கற்பிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட தெய்வீக குணமுடைய தேவதை ஆவார். நான் தெய்வீக குணம் மற்றும் அசுர குணத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். உங்களது தந்தையாகிய நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆத்மாதான் கொடுக்கின்றது. ஆன்மீக ஞானம் அப்படின்னா ஆத்மாக்களுக்கு சுப்ரீம் தந்தை சிவபாபா தான் கொடுக்கிறார். கீதை ஞானத்தை எந்த தேகதாரி மனிதனோ அல்லது தேவ ஆத்மாவோ கொடுக்கவில்லை. தேவ ஆத்மாவோ தேகதாரி மனிதனோ கீதையை வந்து சொல்லலை. விஷ்ணு தேவதாய நமக என்று கூறுகின்றனர் எனில் கிருஷ்ணர் யார்? விஷ்ணு தேவதாய நமக அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப கிருஷ்ணர் யாரு? தேவதை கிருஷ்ணர் தான். விஷ்ணு என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அதே தேவதை கிருஷ்ணர் தான் விஷ்ணு அப்படின்னு வந்து யாருக்குமே இது தெரியல. யாருக்கா தெரியுதா என்ன? உங்களிலும் சிலர் மறந்து விடுகின்றார்கள். இந்த விஷயத்த கிருஷ்ணர் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் கிருஷ்ணர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. உங்களில் கூட சில பேர் மறந்து போயிடுறாங்க. சுயம் முழுமையாக புரிந்திருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். சேவை செய்து நிரூபணம் கொண்டு வர வேண்டும். சேவை செய்து ரிசல்ட்டை காட்டுங்கிறார் பாபா. அப்பொழுதுதான் சேவை செய்திருக்கின்றீர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் பாபா கூறுகின்றார், மிக நீளமான செய்திகளை எழுத வேண்டாம். இன்னார் வர இருக்கின்றார்கள், இவ்வாறு கூறி சென்றிருக்கிறார்கள், இவ்வாறு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சேவையினுடைய ரிசல்ட் இப்படியெல்லாம் எழுதணுங்கிறாரு. இப்படி எழுதக்கூடாது. இவங்க வந்து இப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, வரேன்னு சொன்னாங்க, அப்படியெல்லாம் வந்து நீங்கள் எழுதாதீங்க. குறைவாக எழுத வேண்டும். வருகின்றனர், நிலைத்து இருக்கின்றார்களா என்று பாருங்கள். புரிந்து கொண்டு சேவை செய்ய ஈடுபட்டு விட்டால் செய்தி எழுதுங்கள். அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டு பாபாவுடைய சேவையை செய்ய ஈடுபட்டுட்டாங்கன்னா எழுதுங்கிறார் பாபா. சிலர் பகட்டுக்காக ஷோக்காக செய்தி கொடுக்கின்றார்கள். பாபாவிற்கு ஒவ்வொரு விஷயத்தின் பலன் ரிசல்ட் தேவைங்கிறார். ஷோக்காக இங்க செய்தி அனுப்பாதீங்க, ரிசல்ட் வேணுங்கிறார் பாபா. பாபாவிடத்தில் அதிகமானவர்கள் வருகின்றனர், பிறகு சென்று விடுகின்றார்கள். அவர்களால் என்ன லாபம் ஏற்படுகிறது? அவர்களுக்கு பாபா என்ன செய்வார்? அவர்களுக்கு எந்த லாபமும் ஏற்படுவதில்லை. அவங்களுக்கும் எந்த லாபமும் ஏற்படுறதில்லை. உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. உங்களது இயக்கம் விருத்தியாகவே இல்லை.
இல்லையா? நிறைய பேர் வராங்க போயிடுறாங்க அப்படின்னா எங்கே வளர்ந்துருக்குது? வந்து இருக்கிறாங்க அப்படின்னா தானே வளர்ச்சி அடையும். வராங்க போகிறாங்க அப்படின்னா உங்கள் ஏக்கம் வளரவே இல்லையே, எந்த லாபமும் இல்லையேங்கிறார் பாபா. அதனால் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் சேவா பண்ணுங்க அப்படிங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்கான முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, எந்த விஷயத்திற்கும் வசமாக கூடாது. தனக்குள் ஞானத்தை தாரணை செய்து தானம் செய்ய வேண்டும். மற்றவர்களின் அதிர்ஷ்டத்தையும் எழுப்ப வேண்டும், அதாவது உருவாக்க வேண்டும். இரண்டாவது, மற்றவர்களிடம் பேசுகின்ற பொழுது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆத்மாவிடம் பேச வேண்டும். சிறிதும் தேக அபிமானம் வந்துவிடக்கூடாது. தந்தையிடமிருந்து அடைந்த அளவற்ற சுகத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வரதானம். மனம் மற்றும் புத்தி இரண்டையும் சமநிலையில் வைத்து சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக. மனம் மற்றும் புத்தி இரண்டையும் சமநிலையில் வைத்து சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக. விளக்கம். சில நேரம் குழந்தைகள் சேவையில் புத்தியை மட்டும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மனம் மற்றும் புத்தி இரண்டையும் பயன்படுத்தும் போதுதான் சேவையில் வெற்றியின் மூர்த்தி ஆவீர்கள். யார் வெறும் புத்தியை பயன்படுத்துகிறார்களோ அவர்களின் புத்தியில் சிறிது நேரம் பாபாவின் நினைவு இருக்கும். பாபாதான் செய்ய வைக்கக்கூடியவர். பின்பு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு நான் எனும் எண்ணம் வெளிப்படுகிறது. ஆனால் யார் மனதால் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் பாபாதான் செய்விக்கின்றார் எண்ணம் மனதில் இருக்கும். மனதால் சேவை செய்யும் பொழுதுதான் பலன் கிடைக்கும் மற்றும் இரண்டும் சமநிலையில் இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன். எல்லைக்கு அப்பாற்பட்டு இருங்கள், அப்பொழுது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே சமாப்தி ஆகிவிடும். நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருங்கள், அப்பொழுதுதான் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே முடிந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.